கிறிஸ்துவுக்குள் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த பகுதி அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை கண்டு சொல்லல. இந்த வசனம் ஏதமா குறிக்குது? குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு மனுஷனை குறிக்கிறது. 1000 கிறிஸ்தவர்கள் அங்க கூடி இருக்கலாம். ஆனால் அந்த 1000 கிறிஸ்தவருக்குள்ள ஒருவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒருத்தன், அந்த 1000 பேர்ல அந்த ஒருத்தன் ஆண்டவருக்குள் வாழ்கிறவனாக, live in Christ. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நாங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ ரட்சிப்பு அடைந்தவர்கள், நாங்கெல்லாம் விசுவாசி உள்ளவர்கள். இந்த வசனம் எதனா குறிக்குது? 1000 பேர் இல்ல, 10,000 பேர் இல்ல, கோடி பேர் ஒருத்தனாக நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறியா? ஒரு கேள்விக்குறி வருகிறது. அவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் தான் புதிய சிருஷ்டி. அவனுக்கு தான் எல்லாம் புதிதான காரியம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களே, அதுதான் நான் போது சொல்லுவேன். உன்னை நீ ஏமாத்தி கொள்ளாத. என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லைன்னு நீ சொல்லவே சொல்லாத. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் வாழணும்னு நினைக்கிறவர்களுக்கு.